ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி நம்ம டேஸ்டான மஷ்ரூம் பட்டாணி போட்டு பிரியாணி ஒன்று செய்யலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 400 கிராம் காளான் எடுத்திருக்கேங்க. அந்த காளானை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு, அது மேலே இருக்க களிமண் மாதிரி ஒட்டி இருக்கும். அந்த மண்ணையெல்லாம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு, நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம மேலே அந்த காம்போடையும் நம்ம கட் பண்ணிக்கலாம், காம்பு இல்லாமலும் கட் பண்ணிக்கலாம். அது நான் ஆஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அரிசி எடுத்துக்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை கழுவி ஊற வச்சா போதுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு பாத்திரம் வச்சு அதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நெய் ஊற்றிருக்கேன். இதோடு சேர்ந்து கொஞ்சம் ஆயிலும் நம்ம கலந்துக்கலாங்க. நெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு கூட சேர்த்து ஆயிலும் கலந்துக்கலாங்க. இப்போ நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு, பிரியாணி இலை, இது எல்லாமே பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. நெய் நல்லா காஞ்ச உடனேயும் இதை நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை போட்டுக்கணுங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா செவந்து பாருங்கள், முந்திரி பருப்பெல்லாம் செவந்துருக்கு. இப்போ 3 சைஸ் பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் ரொம்ப முக்கியங்க. வெங்காயம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா போடணும். நான் இப்போ 1 கிலோ அரிசிக்கு 3 பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா ப்ரௌனாக நல்லா வறுக்கணுங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் ஒரு 6-7 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். இது நல்லா அப்படியே ப்ரௌன் கலராக வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப முக்கியங்க. இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் போடணுங்க. இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா, இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் நான் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம பிரியாணியில் மஷ்ரூம் மட்டும்தான் போடணுன்னு இல்லை, கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி அதையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வீட்டில் எந்த காய்கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விடணும். என்னுடைய சேனலில் நான் வாழைப்பூ பிரியாணி கூட செஞ்சுருக்கிறேன், அதை கூட போய் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். 1/2 லெமன், இதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம்.
பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ 1 கிளாஸ் அரிசினா 1½ கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1க்கு 1½ அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இந்த நேரத்தில் உப்பு பத்தலைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டு மூடி வைக்கலாம். பாருங்கள், அரிசி பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்து அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் நல்லா மேலாப்பில் விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். இதை நல்லா ஹீட் பண்ணி அது மேலே அந்த கிண்ணத்தை வச்சுக்கலாம். பிரியாணிக்கு உண்டான எப்போவுமே இந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா இதை நம்ம திருப்பி போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா இதை நம்ம திருப்பி போட்டு இப்படி நம்ம வெயிட் வச்சுக்கணும். இது சுமாராக 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் விடணுங்க. லோ ஃப்ளேம், இந்த தோசைக்கல் ஹீட் ஆனோடனே லோ ஃப்ளேமில் வச்சிடணும். பாருங்கள், டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், மஷ்ரூம் கூட நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.